உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தகவல் சொல்ல வந்த ஆள்கிட்ட எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? அவர் என்ன செஞ்சாரு பாவம்? ரேவதி, இத போய் அந்த பெரிய மனுஷன் கிட்ட இவன் சொல்லுவான்ல, அந்த ஆளும் பயந்து பேரை நான் அனுப்பாம இருப்பாருல்ல, அதுக்குதான் இப்படி செய்யறேன். ஓடி போயிடு. எங்க அக்கா முன்னாடி யாரா இருந்தாலும் நின்னுக்கிட்டு தான் பேசணும். உட்காரதுக்கு சேரெல்லாம் இருக்காது. ஓவர் சீனா இருக்கு. இப்போ இங்க எதனா ஒன்று பண்ணுமே. மாமா, என்ன மாப்ள? அத்தை ஒரே ஒரு சேரை போட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்து இருக்கிறத பார்த்தா அந்த படையப்பா நீலாம்பரி மாதிரியே இருக்காங்கல்ல? அப்படியா இருக்கு? அப்படியேதான் இருக்காங்க. ஆனா இவன் நிக்கிற தோரணி ஸ்டைலையும் பார்த்தா ரஜினி மாதிரி ஏதாவது பண்ணி அசத்திடுவானோ? ஆளை பார்த்தா பண்ணாலும் பண்ணுவானோன்னு தான் தோணுது. எஸ், அதெல்லாம் அம்மா கிட்ட நடக்காது. அவன் தோத்துதான் போவான். எனக்கு என்னமோ அவன் நிக்கிறதையும் யோசிக்கிறதையும் பார்த்தா கண்டிப்பா ஏதாவது செய்வான்னு தான் தோணுது. அம்மா காப்பி அங்க வை. ஐயோ அக்கா பாத்து. ஏய், அறிவில்ல உனக்கு? காஃபி எப்படியா கொட்டுவ? பார்த்து ஜாக்கிரதையா எடுத்துட்டு வர தெரியாது உனக்கு? சேலையெல்லாம் காஃபி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, கை தவறி தப்பு நடந்துடுச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். ஏய், செய்யற வேலையில கவனம் இருக்கணும், இல்லனா இப்படிதான் நடக்கும். இனிமே இப்படி நடந்துச்சு வேலையை விட்டு தூக்கிடுவேன். கொன்னு முன்னாடி நிக்காத, போ இங்க இருந்து. அக்கா, புடவையில பட்டுருச்சா? அக்கா, மாமா உட்காந்துட்டா மாமா. ஒரு மாதிரி இந்த சேர் நல்லதா இருக்கு. மாமா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு மாமா. ஆனா அவன் அத்தையவே எந்திரிக்க வச்சு அந்த சேர்லயே அவன் உட்காருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. ஆமா மாப்ள, மாமா நாம நினைக்கிறத விட இவன் வேற லெவல்ல இருக்கான். ஐயோ பின்றானே. சாமுண்டீஸ்வரி தலைவலிய தானே விலை கொடுத்து வாங்கிட்டா. டெஃபினெட்லி. அப்பா, அம்மா கஷ்டப்படுறது உங்களுக்கு ஜோக்கா தெரியுதா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சரிம்மா. ஐயோ மேடம், நீங்க நிக்கிறீங்களே, உட்காருங்க. ஏங்க கூட இருந்து எதனா சொல்லிட்டே இருப்பீங்க, சேர் எடுத்து வந்து போட சொல்லுங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அக்கா சேர்லயே உட்கார்ந்து இருப்ப? உங்க அக்கா மேலே அங்க உட்காந்தேன், அவங்க சேர்ல தானே உட்காந்தேன். சாரி மேடம். ராமு, என்ன பண்ணிட்டு இருக்க? சேர் எடுத்துட்டு வா. உட்காருங்க மேடம், மரியாதை மனசுல இருந்தா போதும். மாமா, புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க. இங்க என்னடானா அமைதிக்கு பின் புயல் வரும் போல இருக்கே. நம்ம வீட்டுல எல்லாமே தலைகீழ் தானே. கரெக்ட். இதுவும் தலைகீழா நடக்குது. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த ராஜா சேதுபதியோட பேரை போட்டோ எனக்கு வேணும். உன்னால முடியுமா? அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல மேடம், முடியும். முடியலன்னா என்ன பண்ணுவேன்? மேடம், முடியாதுன்றதெல்லாம் என் அக்ராதிலே கிடையாது மேடம். எனக்கு எங்க அண்ணனை பார்க்கணும் போல இருக்குப்பா. நாங்க வரட்டுமா? மா, எனக்கு புரியுது. ஆனா இப்ப இங்க நிலைமை சரியில்லைம்மா. நீங்க இங்க வந்தா பிரச்சனை பெருசா தான் ஆகும். உங்களை வச்சு நானும் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நீங்க இங்க வர்றது சரியா இருக்காதுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னப்பா இப்படி சொல்ற? இல்லம்மா, நான் சொல்ற காரணத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு நிமிஷமா. என்ன? உன்னை பார்க்க தான் வந்தேன். பாத்துட்டுல கிளம்பு. உன்கிட்ட பேசணும், அதுக்காக தான் வந்தேன்.
என்ன பேசணும்? அம்மா சொன்னாங்கன்றதுக்காக சேதுபதி தாத்தாவோட பேரனை நீ கண்டுபிடிச்சு கொடுக்காத, புரியுதா? ஏன் கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன? கண்டுபிடிச்சு கொடுத்தா அவர் உயிருக்கே ஆபத்து. எங்க அம்மா அவரை சும்மா விட மாட்டாங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவெல்லாம் உன்ன வந்துதான் சேரும். அப்ப நான் உங்க அம்மா கொடுத்த வாக்குறுதி என்ன வருது? ஒரு நல்லது நடக்கணும்னா போய் சொல்லலான்னு வள்ளுவரே சொல்லிருக்காரு. அப்ப அந்த பேரை யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ற? ஆமா, சொல்லாத. சொன்னா நீயும் கொலைகாரனா ஆயிடுவ. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. சாரி. இப்ப உங்ககிட்ட பேசிட்டு போனது யாருப்பா? குரல் கூட ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. இது மாமாவோட 2வது பொண்ணு ரேவதி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்படியே மத்த பொண்ணுங்களை பத்தியும் சொல்லுப்பா. பெரிய பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் மாமா மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரு. எனக்கு என் அண்ணன் பொண்ணுங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. மா, இப்பதான் நீங்க மாமாவை பார்க்கணும்னு சொன்னீங்க, இப்ப மாமா பொண்ணுங்களை பார்க்கணும்னு சொல்றீங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்காதுமா. இது அதுக்கு சரியான டைம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றப்ப வாங்க, கண்டிப்பா உங்களை பார்க்கலாம். சரிப்பா, வச்சிடுறேன். சரிங்கம்மா. அம்மா வாங்கம்மா, போய் உட்காருங்கம்மா. உன்னை யாரு கதவு திறக்க சொன்னது? இதெல்லாம் டிரைவர் வேலைன்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் ரொம்ப பழசு. இல்லம்மா, அவர் வேலைக்கு புதுசு, அதான் தெரியுமோ தெரியாதோன்னு நான் கதவை திறந்து விட்டுட்டேன். அதெல்லாம் இனிமே அவனே பாத்துப்பான். நீ எதுவும் செய்ய வேண்டாம். இறங்கி டோரை தொற. உங்க சைட் டோரையா? ஆமா. மேடம், அங்க லாக் பக்கத்துல தானே இருக்கு. கையை இப்படி வச்சு திறந்தீங்கன்னா திறந்துக்கும். நீங்களே ஈஸியா இறங்கிடலாம். இறங்க. ஏன் அது எனக்கு தெரியாதா? உன்னை இறங்கி திறக்க சொன்ன. மேடம், நான் இங்க இருந்து இறங்கி அப்படியே அந்த காரை சுத்தி வந்து அந்த கதவு திறந்தேன்னா என் எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போயிடும் மேடம். சாமுண்டீஸ்வரி அம்மா வாழ்க வாழ்க. சாமுண்டீஸ்வரி அம்மா வாழ்க வாழ்க. அங்க பாருங்க, ஏற்கனவே அவங்க வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டு அவங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண சொல்றீங்க? இதுக்கு பேசாம உங்க எனர்ஜியை யூஸ் பண்ணி நீங்களா இறங்கி போயிடுங்க மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். அம்மா வணக்கம். வாங்கம்மா. பூஜையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஓம் கணானாம் ஸ்வா கணபதி நமாமஹே கவிம் கபீனா பவமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா. டேய் கார்த்திக், ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி டேய், பிரசோதயாத். இப்போ எதுக்குடா வந்தீங்க? மாப்ள, டேய், நீ இங்க என்னடா பண்ற? ஓம் ராஜா. இந்த காஸ்டியூம்ல வேற வந்திருக்கீங்க. அவங்க பாத்துற போறாங்க. கிளம்புங்க. கம்பெனி விஷயமா ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு, அத நீ தான் பேசணும். அந்த விஷயத்துக்கு தான் வந்தோம். ஜூம் மீட்டிங்கா? ஓ, அதெல்லாம் இங்க பேச முடியாது. நீங்க வேற எங்கேயாவது போய் வெயிட் பண்ணுங்க, போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.